டியூபி நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிக எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க போகிறது என்பது ஒரு பெரும் கேள்வியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது தேமுதிக அதிமுகவோடு செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தேமுதிக அதிமுக கூட்டணியில் ஓரளவுக்கு சென்றடலாம் அப்படின்னு முடிவு செய்து விட்டதாகவும் 10+1 அந்த இடத்துக்கு நகரதாகவும் செய்திகள் வருது. இதோடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது தேமுதிக இன்னும் முடிவு எடுக்கல. அவங்க பிப்ரவரி 2வது 3வது வாரத்துல முடிவு அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இன்னும் இந்த ராஜ்யசபா எலெக்ஷனுக்கான நோட்டிபிகேஷன் வரல. ஸோ அது வரைக்கும் அவங்க அப்படி இழுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இழுத்துட்டு போது இந்த மாதிரி ஒரு வதந்திகள் அவங்களே கூட பரப்பலாம். சிலர் வெளியே இருந்தா பரப்பலாம். அந்த வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி. அதே சமயம் அவங்களோட பார்கின் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஓட்டே இல்லைன்ற மாதிரி பர்செப்ஷன் அடிக்கிற வேலைகளும் பல பேர் சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அதிமுகவுடன் பேசிட்டு இருக்கிறதுன்றது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, 2 பேரோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றதான் சொல்றாங்க. இப்போ எனக்கு கூட அந்த செய்தி 10+1 செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை. பட் ஆனா அவங்க 2 ஆஃபர் இப்போ இருக்குன்றதுதான் உண்மை. 10+1 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதத்திற்கு நியாயமான ஒன்றா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க வந்து 10+1 எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம 2024 2.5% ஓட்டு எடுத்தோம். அந்த 2.5% ஓட்டுக்கான ஒரு அலோகேஷன் தான் அவங்க பார்ப்பாங்க. அதை வச்சுதான் பார்கின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இது வந்து அதிமுகவில இருந்து கொடுப்பாங்களா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க 2021 0.5% தான் எடுத்தாங்க ஓட்டு. 0.5% கம்மியா 0.43. அது 0.5% ஓட்டு எடுத்த கட்சிக்கு 5 சீட்டு கொடுத்து 2.5% அதிமுக ஏத்துனாங்க. ஸோ அதிமுக என்ன நினைக்கணும்னா, அவங்க அந்த 2% வந்து 2% தங்களுடைய ஓட்டு, தாங்கள் தான் நிறைய சீட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பெருந்தன்மையா ஏற்றி கொடுத்தோம் அந்த மாதிரி நினைப்பாங்க. அது அவங்க வந்து 0.5% தான். ஸோ 0.5%க்கு உண்டான சீட் தான் அதிமுக ஐடியிலி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, பாமக ஒன்ஸ் உள்ள வந்த பிறகு அதிமுகவுக்கு வந்து தேமுதிகவின் தேவை வந்து கொஞ்சம் சுருங்கிடுச்சு. வந்து தேமுதிக எங்க அவங்க இப்ப பலம் இருக்கிறாங்கன்னா, இப்ப கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி இங்கெல்லாம். பாமக உள்ள வந்த அப்புறம் ஒரு 1 இயர் மெஜாரிட்டி அலையன்ஸாவே இந்த அலையன்ஸ் இங்க இருக்கு. இதுல வந்து தேமுதிக கொண்டு வர நான்-1 இயர் ஓட்டு வந்து எப்படி எந்த அளவுக்கு சிங்க் ஆகும் அப்படின்றது பெரிய கேள்வி. தேமுதிக இங்க ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு வந்து அதிமுக கான்ட்ரிபியூட்னா அதிமுக ஹாப்பி தான். பட் அந்த ஓட்டு அதிமுக கான்ட்ரிபியூட் ஆகுமா என்றது பார்க்கணும். ஏன்னா ஓட்டு இருக்கிறது என்று ஒரு கட்சிக்கு ஒரு ஓட்டு இருக்கிறது மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. அந்த ஓட்டு நமக்கு சேருமான்னு பார்க்கணும். தேமுதிக என்பது இப்போ உங்க ஊர்லயே பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு நான்-1 இயர் அமைப்புகள் சேர்ந்து ஒரு அந்த பேக்கிங்ல இருக்க ஓட்டு. அது வந்து அதிமுக பாமக சேர்ந்து 10% இவங்க கொடுப்பாங்கன்ற பர்செப்ஷன் கிரவுண்ட்ல இருக்கும்போது அந்த ஓட்டு எப்படி அந்த சேரும் இந்த பகுதிகள்ன்ற பெரிய ஒரு கேள்வி. இது வந்து கண்டிப்பா எடப்பாடி யோசிப்பாரு. தேமுதிகவின் தேவை அங்க அதிமுக தேவைப்படும்னா தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான். இந்த மதுரைக்கு விருதுநகர், கொஞ்சம் தூத்துக்குடி இங்கெல்லாம் அந்த அவங்க நாயக்கர் சமுதாயம் வந்து கொஞ்சம் இருக்க பகுதிகளில் விருதுநகர் நல்ல நம்ம கூட விருதுநகரை இந்த சர்வே பண்ணும்போது என்ன பண்ணோம், திருச்சுழி தவிர மற்ற 6 தொகுதிகளிலுமே தேமுதிக ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அதை இருக்கின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சது. இங்கெல்லாம் தேமுதிக வேல்யூ. ஸோ இந்த தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு அதிமுக வேல்யூ செய்யும், அதுல எவ்வளவு கொடுப்பாங்கன்றது மாதிரி தான் அதிமுக கணக்கு போடும். வந்து இங்க வந்து ஒரு மொத்தம் 10 தொகுதி இருக்கு. 10 தொகுதியில 10 தொகுதி தான் கான்ட்ரிபியூட் பண்ணா 10 தொகுதியுமே தேமுதிக கொடுக்க முடியாது. அந்த 10ல எவ்வளவு ஒரு 4-5 அவங்களுக்கு கொடுத்துட்டு சேலம்லயே தருமபுரியில அப்படியே அங்க 1-2 அங்க சேருமோ சேராத ஜஸ்ட் கொடுத்து பார்ப்போன்ற மாதிரி கடலூர்ல ஒண்ணு கொடுப்பாங்க. இப்படிதான் இருக்குமே தவிர அவங்க டபுள் டிஜிட் 10ல வந்து அதிமுக கொடுக்குமா என்பது எனக்கு சந்தேகம் தான். ஆனால் இன்னொரு புறம் இப்ப தேமுதிக உள்ள வருவதால் என்ன அட்வான்டேஜ் வரும்னா, ஏற்கனவே அமமுக உள்ள வந்தப்பறம் அந்த கேடர்ஸ் மத்தியில பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்டிஏ கேடர்ஸ் மத்தியில இப்ப தேமுதிக உள்ள வந்துட்டா அந்த ஒரு கூட்டணிக்கு மேலும் ஒரு பர்செப்ஷன் சேர்க்கும். கிரவுண்ட்ல எஃபெக்டா பர்செப்ஷன் சேர்க்கும். இதுதான் அங்க விஷயம். ஆனா
இதுல வந்து திமுகவும் ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நமக்கும் தெரியல. அதிமுக கூட்டணியில பாமக வந்ததுக்கு பிறகாக தேமுதிக முக்கியத்துவம் குறைஞ்சதுன்னு சொன்னீங்க. இது வேற ஒரு வழியா பார்க்கணும்னா, இன்னும் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி அறிவிக்கல. ஒருவேளை அவர் மற்ற கூட்டணிக்கு சென்றால் அது பிளவுபட்ட பாமக மாறும் பட்சத்தில் தேமுதிகவுக்கு வாய்ப்பு கூடும். இல்ல அப்படி இல்ல. இவங்க பாமக தான் இந்த கூட்டணியில 3வது பெரிய பிளேயர். ஸோ தேமுதிகவோட பாமக பெரிய பிளேயரா இருக்கும். பாமக பெரிய ப்ரொஜெக்ஷனும் கொடுப்பாங்க. அந்த மாம்பழ சிம்பிளும் அன்புமணிக்கு வந்த அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்ஷன் ப்ளஸ் 10% வந்து இவங்க அந்த இஷ்யூ எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பாமக ஓட்டு வந்து உள்ள வரது ஒரு பிரச்சனையே இல்லை. பட் தேமுதிக ஓட்டு அங்க போய் சேர்றதுல இருக்க பெரிய சிக்கலே இருக்கு. அது ராமதாசாலையும் அந்த 10% இஷ்யூ முன்னிறுத்தி அந்த மாம்பழம் சின்னத்தோட நிற்கும் போது பெரிய அளவுக்கு டென்ட் ஏற்படுத்த முடியுமான்னு சந்தேகம் தான். பட் ராமதாஸ் எப்படி அங்க நிற்க போற இன்னும் டிசைடால திமுகல அவருக்கு இடம் இல்லைன்ற மாதிரி தெரியுது. அவர் விஜயோட போய் நிற்பாரா, அவங்க கணிசமா ஆட்கள் கூட இருப்பாங்களா, அவங்க சிம்பிளும் கிடைக்குமான்ற சந்தேகம் தான். அவர் நீதிமன்றத்துல அதுக்கு சிம்பிள் அன்புமணி கொடுக்க கூடாதுன்னு போயிருக்காரு. பட் அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. பட் ஆஸ் ஆன் டேட் அன்புமணிக்கு சிம்பிளும் கிடைக்குது. அவர் தான் பாமக நிற்கும் போது 10% இஷ்யூவும் இருக்கு, எடப்பாடியும் கூட இருக்கான்ற போது பெரிய இம்பாக்ட் அங்க ஏற்படுத்த முடியாது. தேமுதிகவுக்கு தான் அது ஒரு நெகட்டிவா போகும். ஆனா அந்த ஓட்டு வந்து தேமுதிகவுக்கு சேருமான்றது அவங்க எந்த அளவுக்கு சேரும்னு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியோட பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தேமுதிக வந்து என்னை பொறுத்தவரை அவர் தினகரனுக்கு கீழே தான் பிளேஸ் பண்ணுவார். முதல்ல அதிமுக, அப்புறம் 2வது கட்சியா பிஜேபி, அதுக்கப்புறம் 3வது கட்சியா பாமக. அவர் அப்படிதான் அந்த அந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் தினகரனுக்கு அப்புறம் தான் தேமுதிகன்ற மாதிரி பிளேஸ் பண்ணுவாரு. அது எப்படி அவங்க ஏத்துப்பாங்கன்னு தெரியல. அதுதான் நான் வந்து இந்த கூட்டணியில தேமுதிக சேருமான்னு சந்தேகமா தான் இருக்குன்றத நான் சொல்றேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ போன வாரம் அந்த மத்திய பட்ஜெட்டு விமர்சிச்சிருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் சில இப்போ நேற்று முருகையன் அங்க ஒரு டிபேட்ல, ஒரு தொலைக்காட்சி டிபேட் அதிமுக முருகையன்ற ஒருத்தர் வந்து தேமுதிக ஓட்டே இல்லைன்ற மாதிரி ஒரு கிளம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து தேமுதிக அதிமுக போறது வந்து அவரை அது நடைமுறையில் சாத்தியமானது எனக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கு. இப்படி அதிமுகவிலிருந்து முக்கியத்துவம் குறையும் போதும் கூட திமுக பக்கம் செல்லாததுக்கான காரணம் எங்க இருந்து வருது? வேறம்தான். அவங்க வந்து திமுகல வந்து 8 தொகுதியில அதை கொடுத்த மாதிரி தகவல். அது வந்து இப்போ வந்து 9க்கு வந்திருக்காங்க. இவங்க 10க்கு மேல வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாலினோட மன வலிமையை டெஸ்ட் பண்ணி அதை சீட் வாங்கின்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப அதிமுக தேமுதிக வேண்டாம், ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி தேமுதிக கூட்டணி பேசுறீங்களான்னு எடப்பாடி கேட்கும்போது நாங்க இன்னும் பேசவே இல்லைன்ற மாதிரி சொன்னா, அப்படின்னா அர்த்தம் தேமுதிக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி. ஏன்னா பாமக உள்ள வந்தப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிச்சு. பட் அதுக்கு திமுக சைட்ல எந்த எதிர்வினையும் வரல. தேமுதிக ஸ்னப் பண்ற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. ஸ்டாலின் ஒரு அமைதிதான் காரணம்னா அவர் வந்து தேமுதிக உள்ள வருது, அவருக்கு ஒரு பர்செப்ஷனலி ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். கடலூர் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் ஒரு வேல்யூ கொடுக்கும், சேலம் தருமபுரியில வேல்யூ கொடுக்கும்னு அவர் நினைக்கிறார். அந்த பர்செப்ஷன் கூடும்னு நினைக்கிறேன். அந்த பர்செப்ஷன் அதனாலதான் ஸ்டாலின் வந்து இவந்தோ பிரேமலதாவும் விஜயபுரம் கொஞ்சம் லூஸ் டாக் விட்டாலும் எங்கேயுமே அவர் வந்து திமுக தரப்புல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வரல. ஸோ திமுக ஒரு வெயிட்டிங் கேம் தான் பாக்குறாங்க. பட் இது பிரேமலதா ப்ரொலாங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2 சைடுமே ஃபர்ஸ்ட் ரைட் தான் இருக்கு. பட் இதுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் தீரணும். அது இந்த மாசத்துல வந்துரும் தான் நினைக்கிறேன். 2024 தேர்தல்ல கேப்டன் அவர்களுடைய அந்த அனுதாபாலை பெரிய அளவுல ஓட்டா மாற்றி கொடுத்தது. 26லயும் அது இருக்குது. 2026ல அது இருக்காது. பட் தேமுதிக எப்படி இந்த 2 வருஷத்துல விஜயகாந்த் ஒரு ஸ்டேச்சர் பொசிஷன் பண்ணாங்கன்னா, இந்த கேப்டன் குரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவர் சமுதாயத்துக்கு ஒரு தலைவர். வடக்குல வந்து பாமக இல்லாத நான் மணி ஓபிசிஸ் ஒரு ஃபேஸ் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பொசிஷனிங் எப்படி களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு அவங்களும் வந்து 2 வருஷத்தை வளர்ச்சாங்க. பேரம் பேசுறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 வருஷத்துல ஒவ்வொரு மாவட்டம் சுற்றுப்பயணம் செஞ்சு கொஞ்சம் களத்துல அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கே பண்ணல. அதுக்கு அந்த பலன் வந்து வருமா அப்படின்றது தெரியல. திமுக அணியை பொறுத்தவரை அதுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். காரணம் வந்து என்னன்னா, இவங்க வந்து அந்த 10% எதிரான ஓட்டு தான் இவங்க தேமுதிக கிட்ட இருக்கு. ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு வந்து
நான் தலைவர் பதவியை கொடுத்து தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது இப்போதான் மத்திய அமைச்சர் பதவி எல்லா பதவியும் கொடுத்த அப்புறம் தான் அவர் தவறுன்னு இப்ப தெரியுதா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பிரேமலதா கொடுத்தாங்க. ஸோ அவங்க பாமகவுக்கு எதிரான ஓட்டு தான் அவங்களுக்கு இன்னும் இருக்கு. ஆரம்பத்தில் அந்த ஓட்டு தான் இருந்தது. பட் ஆனால் பாமகவுடன் பிற்காலத்துல கூட்டணி போயிட்டு அந்த ஒரு கெமிஸ்ட்ரியை அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு வருதுன்னு தேர்தல் முடிவு தெரியும். அசியூமிங் அவங்க பாமக எதிரான ஒரு அணியில் இருந்தாங்கன்னா. கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்தப்ப ஒரு சில தொகுதிகள் அவங்களுக்கு வலிமையா இருந்தது. இப்ப அவர் இல்ல. தேமுதிக அந்த தொகுதிகளை குறி வச்சு களம் கார போறதாகவும் செய்திகள் வந்தவன இருக்கு. அப்படி ஏதேனும் வலிமையா இருக்கக்கூடிய தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கா? நிச்சயமா. கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் அவங்க விஜயகாந்த் முதல் முறை வெற்றி பெற்ற தொகுதி. அப்புறம் எங்க கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல ரிஷிவந்தியம், சங்கராபுரம் அங்கெல்லாம் இருக்கு. கள்ளக்குறிச்சி ரிசர்வ்டா இருந்தாலும் அது அங்க ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி கடலூர்லயே கொஞ்சம் மற்ற தொகுதிகள்ல கூட இந்த நெய்வேலி, பண்ருட்டி இங்கெல்லாம் ஒரு சிக்னிபிகன்ட் நம்பர் ஆஃப் ஓட்டு இருக்கு. இது சவுத்துல நம்ம பார்த்தோம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சாங்க ஓட்டு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி, இங்க விளாத்திக்குளம்லாம் கொஞ்சம் நல்ல ஓட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் திருமங்கலத்து கூட கொஞ்சம் ஓட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளவு சீட்ஸ், ஸோ இங்க கொஞ்சம் சீட்ஸ் கொடுப்பாங்க. மற்ற பகுதிகளை கொஞ்சம் கம்மியா பேஸ் இருக்கிற தொகுதிகளை கொஞ்சம் கஷ்டமான சீட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இப்படிதான் கூட்டணி அலோகேஷன், சீட் அலோகேஷன் நடக்கும். எப்படி அமைதி எப்படி முடிவு எடுப்பான்றது 2 வாரத்துல தெரியும். பட் ஆனா அவங்க ப்ரொலாங் பண்றது அவங்க மேல ஒரு வெறுப்பை இந்த மாடர்ன் டே பாலிடிக்ஸ்லாம் அவங்க பண்ற இந்த மாதிரி டாக்டிக்ஸ் தவிர மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. 2 சைடு பேசுற கட்சிகளை இதனால ஒரு 10 ஆண்டு காலமா அவங்க தண்டிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இந்த வாட்டியா திருந்தாங்கன்னா திருந்தல. பாப்போம் எப்படி இருக்குன்னு. குறிப்பா விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி நம்ம பார்த்தோம். கடைசி நேரத்துலதான் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அது இப்ப சட்டமன்ற தொகுதியா கன்வெர்ட் ஆகி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தேமுதிகவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுதான் அது எந்த அணி உள்ளுக்களுக்கு விருதுநகர்ல போன வாட்டி அவங்க தோக்கும் போது நாடார் ஓட்டு பெருசா வரல அப்படின்ற மாதிரி தகவல் இருந்துச்சு. அப்ப நாடார் ஓட்டு இந்த வாட்டி சும்மா வரக்கூடிய அணியா போய் சேரணும். நாடார் ஓட்டு, முக்குளத்தூர் ஓட்டு வருது அப்படின்னு. இங்கன்னா தினகரன் இருக்க, தினகரன் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இங்கேயும் திமுக அவங்க ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ விருதுநகர் பொறுத்தவரைக்கும் ரெண்டு பகுதியிலுமே அவங்க வெற்றி வாய்ப்புக்கு கொடுக்க முடியும். அதிமுக, திமுக அப்படி ஆப்ஷன் இல்லாதப்ப விஜய் தான் ஒரு ஆப்ஷனா அவங்களுக்கு இருக்கு. அதை எடுப்பாங்களா? நிச்சயமா விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும்னு நினைக்கிறேன். திமுக 2 கட்சிகளும் ராஜ்யசபா சீட்டோட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது விஜய் கூட போனா எப்படி ஓட்டு கன்வெர்ட் ஆகும்னு தெரியாது. அங்க போயிட்டு இவங்க சேருவாங்க நம்ம நம்புற. சும்மா மீடியா பர்செப்ஷனுக்காக சொல்லலாம். இல்ல அவங்களே அது பார்கெனிங் கார்டா 2 கட்சிகள் கிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர அவங்க இந்த திமுக அதிமுக 2 சூஸ் பண்ண உண்டு. இல்ல அவங்க இப்படி போறாங்கன்னா அதையும் தாண்டி தாவேகாயிட்டு போறாங்கன்னா 2 கட்சியும் ஒரு ஃபர்ஸ்ட் டே இந்த கதவுல மூடிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும். நன்றி.